ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன். இந்த ரன்னிங் சும்மா வீடியோ போட்டுருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ஹார்ட் ரேட், அதாவது இப்போ நமக்கு மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5 ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டிக் பண்ணி ஓடுறதுக்கு இது யூஸாக இருக்கும். ஒரு ஆளுக்கும் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வேறு, ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, அவங்களோட எவ்வளோ கெப்பாசிட்டி ஓடி இருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. இது வந்து நாங்கள் ஏன் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்தோடனே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி நீங்கள் ஓடுறது அது தப்பாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஃபார்மில் குறைஞ்சபட்சம் 2 மாதமாச்சு நம்ம அந்த ஃபார்மில் இருந்தால் தான் நம்ம அந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து நாங்கள் வந்து பல மாதமாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தனியாக எதுவும் ஒர்க் அவுட் பண்ணது கிடையாது. இந்த வாரத்தில் வந்து இவரோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட், ஏன்னா ஏற்கனவே இவரோட இப்போ என் ஃப்ரெண்டும் நானும் தான் செய்ய போகிறோம், தனுஷ். அவரோட VO2 மேக்ஸு எல்லாமே ஜாஸ்தியாக தான் வச்சுருந்தார். ஆனால் ஒரு ரேஸாக போகும்போது அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகுது ஹார்ட் ரேட்டு. இப்போ 4 பேஸில் ஓடணும், 440 வந்து 16 மைல் கம்ப்ளீட் 10 மைல் கம்ப்ளீட் பண்ணார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் எலிவேஷன் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் 440 தான் ஓடணும். அவரோட டைமிங் வந்து உடச்சி வச்சுருக்க டைம் வந்து 440, அதாவது 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 40 செகண்டு. அப்படி பார்க்கும்போது அதோட ஹார்ட் ரேட் வந்து 160க்குள்ளே இருக்கணும், நான் ஹார்ட் ரேட்டையும் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ரன் போனாலும், அதாவது 4 பேஸுக்கே கொண்டு வந்தாலும், 5 பேஸ் போனாலும், 4 பேஸ் போனாலும் நம்ம ஹார்ட் ரேட்டை அந்த ஜோன் 2, ஜோன் 3க்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த ட்ரைனிங் பண்ணுறோம். விழுந்தடிச்சு ஓடி நாக்கத்தில் முடிக்கிறது மேட்ரு கிடையாது. அந்த ஹார்ட் ரேட்டுக்குள்ளே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மேட்ரு. அதுதான் வந்து நான் ஏற்கனவே பல தடவை சொல்கிற மாதிரி அந்த மேஜிக்ன்றேன். சரியா? இன்றைக்கி தான் 5K ரேஸாக பண்ண போகிறேன். எனக்கு இன்றைக்கி உடம்பு ரொம்ப சோர்னஸாக இருக்குது. நேற்று ஒர்க் அவுட் போட்டது எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. அவர் கூட சேர்ந்து ஓடினேன்னா கொஞ்சம் ஓடிடுவேன் நான். அவர் இப்போ வந்து அவரோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் எனக்கும் அவருக்கும் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். 21ல் முடிக்கிறாருன்னா நான் 22ல் முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அதில் வந்து இது செக் பண்ணுவாங்க, சுகர் செக் பண்ணுவாங்க, இன்னொன்று வேறு ஏதோ ஒன்று செக் பண்ணுவாங்க. அது லாக்டிக் ஆசிட்னு ஒன்று செக் பண்ணுவாங்கடா. ஆனால் இதில் தான் செக் பண்ணுவாங்க. அப்படியா? என்னன்னு தெரியல, பார்ப்போம். அது ஒன்று செக் பண்ணுவாங்க. அதாவது இந்த இடத்துல காதில் குத்தி பிளட் எடுத்து பார்ப்பாங்க, அப்புறம் கையில். ஆனால் இந்த டெஸ்ட் எல்லாம் கெனியா கிடைக்கிறது தேவையே இல்லை. ஒரு வாழைப்பழம் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இதெல்லாம் எடுக்கணும். நமக்கு என்ன ஒரு ரேஸுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டரு இல்லைன்னா 1.5 கிலோமீட்டர் வார்ம். இப்போ 2 ரவுண்டு மட்டும் ஓட போகிறோம். லைட்டாக ஸ்லோ ஜாக் தான். ஹார்ட் ரேட் வந்து சடனாக எலிவேட் பண்ணாமல் இது வந்து கொண்டு போகும். அதுக்காக தான் இந்த இது மேக்ஸிமம் இது வந்து கண்டிப்பாக பண்ணணும். கண்ணாடியை போட்டு வரலான்னு பார்த்தேன். நம்ம ஊரில் தான் நாய் துரத்த ஆரம்பிச்சிருமே. இது வேப்பர் ஃப்ளை 3. இது இப்போ இது சிங்கப்பூரில் வாங்க போனால், தாய்லாந்து. சிங்கப்பூரில் 12,000 ரூபா. இப்போ தாய்லாந்து என் ஃப்ரெண்டு அங்கேருந்து ஃபோன் அடித்தான், மாப்பிள்ளை வாங்கிட்டு வா அப்படின்னு. 11,000 ரூபா நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் நான் வாங்கும்போது 20,000 ரூபா. இவன் வாங்கும்போது 20,000 ரூபா. 1 வருஷம் கூட ஆகலை முழுசா, அதுக்குள்ளேயும் அவ்வளோ ரேட்டு கம்மியாயிருச்சு. இப்போ வேப்பர் ஃப்ளை 5 வந்துருச்சு மாடலு. இல்லை, இதுக்கு காரணம் ரேட்டை குறைச்சி காரணம் இது ஏசிஸா? அவங்க அந்த டோக்கியோ அந்த மாடல் போட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரேட்டை உடச்சிருக்காங்க. இல்லை, அப்டேட் ஆகிடுறேன். 5 வேப்பர் 5 அந்த ரேட்டு தான். 3 வந்துருச்சு. 3, 4 பழைய மாடல் வந்து இதாகிடுச்சு. இன்னொன்று ஃபெய்த்னு ஒரு மாடல். அப்படியா? சரி, நம்ம வழக்கம் போல் நோவா ப்ளஸ் தான் அதை போட்டுட்டு இன்றைக்கி போவோம். கோரஸ் ஸ்பேஸ் 3 உள்ளக்க ஸ்லீவும் ஷார்ட்ஸும் என்னன்றதை காட்டுறேன். 2 கிலோமீட்டர் வாங்க முடிச்சாச்சு. 2 கிலோமீட்டர் இல்லை, ஒரு 1.8 வரும் முடிச்சாச்சு. அப்போ கண்டிப்பாக 1.5 கிலோமீட்டர் ஓடி ஆகணுமா? ஆமாம். 42நாலும் 42க்கு தேவையில்லடா, அது லைட்டாக வாங்க போகணும். எனர்ஜி சேவ் பண்ணணும்ல 42க்கு. அது நீ உனக்கே தெரியும் எப்போ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதான் நான் 22 ஓடும்போதெல்லாம் மசிலை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணி. இதுக்கு 5Kக்கெலாம் மஸ்ட்டு. ஆல் அவுட்டில் பண்ண போகிறோம் 5K. கிட்டத்தட்ட மிடில் டிஸ்டன்ஸ் ரேசிங் மாதிரி தானே. டைல் பண்ணிரியா?
இங்கே போவா எத்தனை கிலோமீட்டருண்ணே? 5 கிலோமீட்டரா? ரெக்கார்டா? எனக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு கிடையாது. என்ன வாழ்க்கையில் ஓடினதே இல்லைங்க. 20 கிலோ 5 கிலோமீட்டரு. தெளிவாக தெரிய மாட்டேன். தெரியுது. தெரியுதா? வாழ்க்கையில் தெளிவாக ஓடினதே இல்லை. 5 கிலோமீட்டர் 20 நிமிஷத்துக்கு கீழே. பர்சனல் பெஸ்ட்டுங்க. இதான் இப்போ பிளான் பி. இப்போ எனக்கு 22 வந்திருக்கு. 22.05. என் வாழ்க்கையில் இந்த ரன்னிங்லாம் நான் ஓடனதே இல்லை. அதே ஹார்ட் ரேட் 156 மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் சூஸ் பண்ணலையா? என்ன கேமரா எடுக்கிற மாதிரில இருக்கு. லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அது இதுக்கு மேலே எங்கடா? நான் இதுக்கு மேலே ஓட முடியலடா. சரி ரைட் விடு. இன்னைக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியல. டெம்போ தான் ஓடி வச்சிருக்கேன். இதுவே எனக்கு பர்சனல் பெஸ்ட்டு. பரவாயில்ல. அடுத்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் 22 அந்த தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 430 பேஸ் வச்சாலும் ஆவரேஜ் வச்சாலும் 424 பேஸு 22.05 வந்திருக்கு. கரெக்டாக இருக்குது. ஹார்ட் ரேட் வந்து 188 மேக்ஸிமம். அப்போ அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ண பார்த்துக்கிறணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்லேருந்து ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5 வரையும் எப்படி பிரிக்கிறதுன்றதை சொல்கிறேன். என் தலைவன் சப் 20 வந்துட்டான். எலைட்டு எலைட்டுனா 15 கீழா 15 16 சொல்லிக்கிறோம்டா சிவங்க எலைட்டு. என்ன சும்மாவே கடைக்குவாங்க. உண்மையில இது வந்து 2 வருஷம் ப்ராக்ரஸ்ங்க. உடனே 1 மாசம் 2 மாசம் ட்ரைனிங் கிடையாது. 2023 ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஓடி இருக்கு. என்டியூரன்ஸை செட் பண்ணி கொண்டாந்துருக்கு. இதுல பல இன்ஜுரி. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு இன்ஜுரி வராது. நமக்கு வந்து இன்ஜுரி தான் வாழ்க்கையே. இன்ஜுரி மட்டுமா? செலவு எவ்வளோ? அது சொல்லணும். அது காசு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கா? அடுத்து ஓட விட மாட்டாரா? டெம்போ ஓடி இருக்க பரவாயில்ல. அடுத்து ஏதாச்சும் உனக்கு வேறு ஏதாச்சும் தான் கொடுக்கணும். இல்லைன்னா 330 ஆரம்பிக்கணும். நீ புரியுதா? 330 மெயின்டைன். நீ 4 பேஸ் கம்ஃபர்டபுள் பேஸ்லேருந்து ஆரம்பிச்சிட்ட. அதுதான் உனக்கு ஹார்ட் ரேட் உட்காந்துருச்சு. ஏற்கனவே கொடுத்த ஒர்க் அவுட்டுக்கு இருக்கும். இப்போ நீ அடுத்து வந்து ஆல் அவுட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னும் 20 நாள் கழிச்சு இல்லைன்னா 1 மாதம் கழிச்சு கூட பார்ப்போம். அதுக்கு அவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்கு. முடிச்சுட்டு இப்போ 1 கிலோமீட்டர் ஒரு ரவுண்டு 900 மீட்டர் வரும். ஸ்லோ ஜாகு. ஹார்ட் ரேட்டை ஸ்லோ பண்ணுறதுக்கு டைஸ் வரைக்குறா. சரி ஓகே. இன்றைக்கி வந்து 4.24 பேஸு 22.05, அதாவது 22 நிமிஷம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஆவரேஜ் ஹார்ட் ரேட் வந்து 176 இருக்குது. கேடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து 173 இருக்குது. என்னோடய பெஸ்ட்டு கேடன்ஸ் இதை சொல்ல போனால். ஆவரேஜ் 162, மேக்ஸிமம் 173. மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து 192 தொட்டுருச்சு. 192 வந்துருச்சு. ஆல் அவுட் தானே அண்ணா. ஸோ இப்போ இதிலேருந்து நான் எப்படி கால்குலேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ 190ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 91, 92 அந்த மாதிரி காட்டுது. அப்போ அதிலேருந்து 80%. இப்போ 80% எடுத்தோம்னா 19 × 8 போட்டோம்னா 20 × 8 100. அதுக்கு கீழே போட்டுருவோம். ஏன்னா அது எப்படி எப்படின்னா, அதான் இப்போ நான் என்னோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்லேருந்து 80% எடுத்துங்க. 80 to 85%. அப்படி பார்த்தா 150லேருந்து 155க்குள்ளே அப்படி ஓடணும். நம்ம அந்த பிபிஎம்மில் ஓடணும். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ரெஸ்ட்டு சரியில்லை, ரெக்கவரி சரியில்லை, ஹச்ஆர்வி சரியில்லை அப்படின்னா நம்மளோட பேஸ் வந்து குறையும். இப்போ 7 பேஸு, 6 பேஸு, 8 பேஸ்ன்னு வரும். இதே இது நல்ல ரெக்கவரி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா 530 பேஸ் கூட நமக்கு ஜோன் 2க்குள்ளே அமையும். சரியா? இப்போ இன்னைக்கு இந்த 5K பற்றி பேசணும் அப்படின்னா இதுக்கு தான். இந்த ஜோன் 2 எக்ஸாக்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோன் 3க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ 85 to 90ன்றது ஜோன் 3, 90 to 95ன்றது ஜோன் 4, 95 to 100ன்றது ஜோன் 5 அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ இன்னைக்கு ஓடி இருக்கிறது எக்ஸாக்டாக. இப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், 140லேருந்து 150க்குள்ளேயும் ஓடுறது ஜோன் 2 அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு ஜோன் 2 கிடையாது, அது ரெக்கவரி. புரியுதா? இந்த ஜோன் 2 எதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து 150 to 155ன்றது இப்போ இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சது 80 to 85% இப்போ வேல்யூ இருக்குல்ல. இதுக்கப்புறம் வந்து 85 to 90ன்றது ஜோன் 3, 95 to 90ன்றது 90 to 95ன்றது ஜோன் 4, 95 to 100ன்றது ஜோன் 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன்ல. இதுக்குள்ளே நான் ட்ரெயின் ஆகி பார்ப்பேன். இப்போ அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பேன். அது இன்னும் பெட்டராக கிடைக்குதா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா 140, 150 அந்த 150க்கு கீழே அப்படின்ற மாதிரி ஜோன் 2 நினச்சிக்கிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ரிசல்ட்டை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு வேரியேஷன் இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் ரொம்ப கிராஜுவலாக அது மிஸ்மேட்சான வேரியேஷன் இருக்கிறதுனால இன்னும் பெட்டராக கொடுக்கணுன்றதுக்காக இதை பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி பண்ணது.
என் ஃப்ரெண்டு இன்னைக்கு ஓடினாப்புல அவருக்கு வந்து 156 ஆவரேஜ் ஹார்ட் ரேட்லேயே வந்து 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 19 புள்ளி சம்திங் இதில் முடிச்சிருக்காப்புல. சப் 20ல் வந்திருக்காரு. சிவகங்கையில் ஒரு எலைட்டாக வந்திருக்காரு. ஒரு வாரமாக நான் தான் அவருக்கு ஷெட்யூல் கொடுத்தேன் நான். ஏன்னா அவர் வந்து 5 பேஸ் தான் வந்து ஈஸி பேஸ் அப்படின்னு நினச்சி ஓடிட்டு இருந்தார். அவருக்கு நான் சொன்னேன் ஜோன் 2ன்றது வேறு, ஈஸி பேஸ்ன்றது வேறு. நமக்கு வந்து அதுக்குள்ளே ட்ரெயின் ஆனால் தான் ஹார்ட் ரேட் உட்காரும். முதல்ல வந்து இப்போ 16 ஒரு தடவை ஓடினாப்புல 180 ஹார்ட் ரேட்லேயே ஓடிட்டு வந்தாப்புல. ஸோ அப்படிலாம் ஓடாத, அது வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரேஸுக்கு யூஸ் பண்ணுற எனர்ஜியை மொத்த எனர்ஜியும் கொண்டு போய் அதில் போய் போட்ட அப்படின்னா நீ எல்லா நாள் நமக்கு ரேஸை இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தான் வந்து அந்த இதை ஃபாலோ பண்ணி அவர் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி 5K வந்து ஒரு ஆல் அவுட்டாக கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவருக்கு 4 பேஸ் கீழே தான் கீழே ஓடினாப்புல. அது எல்லாமே அதே இது மாதிரி ஓடி இன்னைக்கு 19 சப் 20ல் முடிச்சிருக்காரு. தரமான ஒரு சம்பவம். நம்மளும் அந்த மாதிரி வரணும். போக போக நமக்கு மல்டிபிள் ஸ்போர்ட் பண்ணுறதுனால அப்படியே கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ரெக்கவரியும் சரியில்லை. ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டுக்காரங்க இவங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு அதையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே மேலே வரலான்னு பார்க்க எவனும் மாட்ட மாட்டேன்றாங்க. பார்ப்போம், ஏதாவது வந்தால் நான் சொல்கிறேன். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5K ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஆல் அவுட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். நான் எப்படி Zone 1, Zone 2, Zone 3 அப்படின்றதெல்லாம் அந்த இதுலேயே ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இதில் அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். தெரியாதவங்க கேளுங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். பை.